ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்ட்ரஸ், ஒரு ஃபிலிம் மேக்கர், ஷீ இஸ் அ மதர் அண்ட் அ வண்டர்ஃபுல் டாட்டர் அண்ட் அபவ் ஆல் தனக்குன்னு ஒரு ஜேர்னியை கிரியேட் பண்ண ஒரு விமன். 45 வருஷமா ரேவதி அவங்களோட டேலண்ட்னாலும் அவங்க ஸ்ட்ரென்த்னால அவங்க எடுத்த சாய்ஸஸ்னால நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பெண்ணை ஒரு ரோல் மட்டும் டிஃபைன் பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஜேர்னி நமக்கு ரிமைண்ட் பண்ணுது. அவள் கனவு காணலாம், அவள் வளரலாம், அவளையே புதுப்பிச்சுக்கலாம் அண்ட் தனக்குன்னு ஒரு பாதையை அவள் உருவாக்கிக்கலாம். இதுதான் கோடீஸ்வரியோட ஸ்பிரிட்டும் கூட. அண்ட் we are delighted to welcome Ms. Revathi as our chief guest for Kodishwari Conclave 2026. Ready to be part of this inspiring financial event with Revathi? Register now for Kodishwari Conclave. Registration link is in the description. Seats are limited, so don't miss it. நான் எத்தனையோ பேரை சந்திக்கிறேன். அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் நிறைய பணத்தை சேமிக்கணும், அந்த பணம் வளரணும், அது என் குழந்தைங்களுக்கு எனக்கு அப்புறம் போகணும். இதெல்லாம் நார்மலான ஆசைகள் தானே. பட் இப்படி பேசுகிறவங்க ஒரு சில ஆண்டுகள் கழித்து பார்த்தாக்கா சேமித்த பணத்தை எடுத்து வேறு ஏதோ ஒன்று செஞ்சுருப்பாங்க. எங்கேயோ ஒரு பேர் பிளாட் வாங்கியிருப்பாங்க, விவசாய நிலம் வாங்கியிருப்பாங்க, வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த பணம் அவங்க குழந்தைங்களுக்கு நேரடியாக காம்பவுண்டிங் மூலமாக போவது தடைப்பட்டிருக்கும். இப்படி தடைப்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இதுதான் என்னுடைய மைண்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. ஒரு விஷயம் தடைப்படாமல் 20-25 வருஷம் நடந்து அதுக்கப்புறம் அதன் பயன்கள் உங்கள் குழந்தைக்கு போய் சேரும்போது காம்பவுண்டிங் அவங்க லைஃப்பில் வேலை செய்யக்கூடிய விதம் அற்புதமாக இருக்கும். அதனால தான் காம்பவுண்டிங்கை 8th wonder of the worldன்னு நம்ம சொல்லிக்கிறோம். அந்த அற்புதம் நடக்கணும்னா இருக்க வேண்டிய மிக முக்கியமான தேவை என்ன, இன்புட் என்னன்னா டைம். இந்த டைமை தான் நம்ம டினை பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கிறதே இல்லை. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா கொஞ்ச நாள் கழித்து நிறுத்திடுறோம், மார்க்கெட் இறங்கி போச்சுன்னு. இல்லை அந்த பணத்தை எடுத்து திடீர்னு இஎம்ஐக்கு மாற்றிடுறோம். நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. என்னன்னாக்கா 50,000 ஓடிக்கிட்டு இருக்கு மாதம், திடீர்னு போய் எங்கேயோ ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐபியை நிறுத்திட்டு அப்படியே இஎம்ஐ. அந்த இடத்துல காம்பவுண்டிங் நிற்கலை, செத்து போச்சு. மாதம் பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் 7%, 7.1, 7.2 கொடுக்கக்கூடிய திட்டங்கள். எனக்கு காம்பவுண்டிங் வேணும் உங்கள் குழந்தைக்கு. காம்பவுண்டிங் மூலமாக நீங்கள் 7க்கு பதிலாக 10, 12% ஏர்ன் பண்ணால் கூட 25 வருஷத்தில் அது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை உருவாக்குன்றதை நிறைய பேர் யோசிக்கிறதே இல்லை. கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சா என்ன பண்ணுவீங்க? குழந்தை பேரில் காம்பவுண்டிங்கை நடக்க வைப்பீங்க. அந்த மேஜிக் உங்கள் குழந்தை லைஃப்பில் ஆரம்பித்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா? நீங்கள் மாதம் உங்கள் குழந்தை பேரில் பிறந்த நாள்லேருந்து 18 வயசு வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு புரியக்கூடிய ஒரு வயசு வந்த பிறகு மேபி 12க்கு அப்புறம் இதை நான் உனக்கு பண்ணிகிட்டு இருக்கேன்னு அப்பப்போ சொல்லி இது இப்படியெல்லாம் வளர்ந்துருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதை விட பெட்டர் பர்சனல் ஃபைனான்ஸ் லெசன் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கவே முடியாது, என்னாலையும் கொடுக்க முடியாது. உங்கள் மீது உள்ள மதிப்பு எப்படி இருக்கும், உங்களை பற்றிய பார்வை, உங்களுடைய எண்ணங்களை அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறீங்கிறது அவங்க லைஃப்பில் எப்படி ஒரு பாடமாக அமையும், இது அவங்க லைஃப்பில் எப்படி இன்னும் பெரிய வளர்ச்சியை உருவாக்கும், இதெல்லாம் சேர்ந்தா உங்கள் குழந்தை எப்படி இருக்கும். இதனால தான் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஈக்விட்டியில் இருக்கக்கூடிய எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும். காம்பவுண்டிங்கை நிறுத்தவே கூடாது. மாதம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வருஷம் கொஞ்சமாவது கூடணும். எல்லா நேரத்துலையும் காம்பவுண்டிங் தொடரணும், தடைபடக்கூடாது. உங்கள் குழந்தை பேரில் நீங்கள் போட்ட பணத்தை நீங்கள் வேறு எந்த தேவைக்கும் பயன்படுத்தி கொள்ள மாட்டீர்கள், பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் நடந்தால் நிச்சயமாக உங்கள் குழந்தைக்கு நாளை மிகவும் பிரகாசமான ஒரு நிதிமயமான வாழ்க்கையை கொடுக்கும். அதை நீங்கள் கொடுப்பீர்கள். அதை கொடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் இந்த காணொளி. இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.